هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. தொடர்ந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி உரையாக இன்ஷா அல்லாஹ் வஹதே இஸ்லாமினுடைய மாநில தலைவர் நகீப் சாஹிப் அவர்கள், சையத் முகமது புகாரி சாஹிப் அவர்கள் அவருடைய கருத்தை வைப்பார். இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். قال الله تعالى في قرآن المحكم التنزيم والفرقان المجيد فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. பெரும் மதிப்புக்குரிய என்னுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தை இன்று வரை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா அத்தாவுர் ரஹ்மான் வஜீதி ரஹிமமுல்லா அவர்களை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். எனக்கு முன்னால் அந்த கருத்தை மிக இரத்தின சுருக்கமாக பல கோணங்களில் உங்கள் முன்னால் அதை சமர்ப்பித்தும் சென்றிருக்கிறது. இந்த உரைக்கு முன்னால் ஒரு சிறு விளக்கமாகவே இதை நான் கூற விரும்புகிறேன். இது ஒரு புகழுரை அரங்கமோ போற்றுதலுக்குரிய அரங்கமோ இரங்கல் அரங்கமோ அல்லவே அல்ல. புகழுக்குரியவன் அல்லாஹுவை மட்டும்தான் புகழ வேண்டும். படைப்பினங்களை புகழுதல் என்பது, படைப்பினங்களை போற்றுதல் என்பது அது அழிவிற்குரிய செயல் என்பதை உளப்பூர்வமாக நம்பி அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாத ஒரு உறுதிப்பாடோடு தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துதுருனி கமா அத்தர்தி நசாரா இப்னு மரியம் இன்னமா அன அப்துன் ஃபகூலு அப்துல்லா வ ரசூலஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து தெய்வ அம்சத்தை வழங்கியது போன்ற ஒரு நிலையை எனக்கு தந்து விடாதீர்கள். என்னை அழைப்பது என்று சொன்னால் அப்து என்று சொல்லுங்கள், ரசூல் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆக எந்த ஒரு படைப்பினமானாலும் சரி, குறிப்பாக மனிதனாக இருந்தாலும் அவனை புகழத் தொடங்கி அவனுக்குரிய தெய்வம்சத்தை வழங்கி அவனை சீரழிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான ஒரு நிகழ்வும் இதுவல்ல. மாறாக இந்த நிகழ்வினுடைய நோக்கம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய அடுத்த கட்டத்தில் சொல்கிறார்கள், ஃபகூலு, என்னை குறித்து நீங்கள் கூறுவதாக இருந்தால் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹுடைய அடியானாக என்னை நீங்கள் அவதானியுங்கள் என்று பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். ஓர் அடியானாக அவதானிக்க வேண்டியது மிக மிக கடமை. ஏனெல்லாம் வாழ்ந்து செல்கின்ற எல்லோரும் நமக்கான ஒரு வரலாற்று அடிச்சுவடுகள். அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில், அவர்களுக்கிருந்து பெற வேண்டிய படிப்பினையை பெற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக ஒரு துவா, வஜால்னி ரப்பி ஜால்னி லிசான சிதுக்கின் ஃபில் ஆஹிர். இரட்சகனே, பின்னால் வரக்கூடியவர்கள் என்னை பற்றி நல்லதை கூறக்கூடியவர்களாக ஆக்கிவிடு என்று துவா கேட்டதாக குர்ஆன் சொல்கின்றது. ஆக நல்லதை நினைவு கூற வேண்டும். இறந்தவர்கள், சென்றவர்களை குறித்து நல்லதவர்களை நினைவு கூற வேண்டும். அதுதான் துவாவில் கேட்குறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழி வழங்குவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது உன்னுடைய அருள் பொழியப்பட்டதோ அவர்களுடைய நேர்வழிகள் எங்களை. ஆக அந்த நேர்வழி என்ன என்பதை தேடித்தான் நாம் இந்த பயணத்தை, இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். மௌலானா முஹத்தரம் அவர்கள்
சாபிகுல் அமீர், வஹதத் இஸ்லாமினுடைய முதல் அமீர், சகோதரர் உஸ்மான் அவர்களோடு சுட்டி காட்டினார்கள். 1937 பிறந்தவர்கள். பிறந்தது சுதந்திரத்திற்கு முந்திய ஒரு காலகட்டம். அவர்கள் சுதந்திரம் கிடைத்ததாக சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுடைய வயது 11 அல்லது 10. இந்த காலகட்டத்தை எங்களோடு பலமுறை பகிர்ந்திருக்கின்றார்கள், குறிப்பாக என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள். சொல்லும் பொழுதெல்லாம் கண்ணீர் மெழுக சொல்லியிருக்கிறார்கள். அந்த கொடூரமான காட்சிகளை நான் பார்த்தேன். பிரிவினை என்கின்ற பெயரில் நடத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு எதிரான அதிகார துஷ்பிரயோகம், முஸ்லிம்களை கொல்வதற்காகவே படை திரட்டி வந்தது போன்ற ஒரு அநாகரிகம். ஏன் நானே அதற்கு சாட்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று உத்தரகாண்ட் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய மசூரியில் தான் அவர்கள் பிறந்தார்கள். அது ஒரு மலை பிரதேசம். அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். விரட்டி அடிக்கப்பட்ட சிலையில் சஹாரன்பூரில் தஞ்சம் புகுந்தவர்கள் மௌலானா அவர்கள். யோசித்து பாருங்கள். இருப்பிடங்களை விட்டுவிட்டு, வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு, அனைத்தையும் விட்டுவிட்டு விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் ஒன்றுமில்லாத சூழலில் அகதிகளாக, ஏதலிகளாக சஹாரன்பூரில் தஞ்சம் அடைந்தவர்கள் மௌலானா அவர்கள். கண்ணீரோடு சொல்வார்கள், நான் பார்த்திருக்கின்றேன். தான் சாவதல்ல பிரதானம், தான் விட்டு செல்லுகின்ற தன்னுடைய வயதுள்ள பெண் குழந்தைகள் பானபங்கப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக யமுனை நதிக்கரையில் நிற்க வைத்து தானும் மூழ்கி தன் பெண் மக்களையும் மூழ்கடித்து சிறந்த எத்தனையோ முஸ்லிம் குடும்பங்களை நான் பார்த்திருக்கின்றேன் என்றார். ஆனால் மௌலானாவினுடைய உள்ளத்தில் இந்த எந்த குரூர நிகழ்வுகளும் மௌலானாவை உணர்ச்சி வயப்படுத்தவில்லை. அறிவின் ஆழ்மையாக மௌலானா உருவாகி இருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அதைத்தான் கவலைப்பட வேண்டும். எதிராளிகள் எவ்வளவு குரூரமாக நடந்து கொண்டாலும், அனிதம்தான் அவர்களுடைய அடையாளமாக மாறினாலும், அந்த அடையாளத்திற்கு எதிராக அவர்களை எதிர்கொள்வதற்குரிய உயர்ந்த அறிவினுடைய பெட்டகமாக மாற வேண்டும். மௌலானா அவர்கள் மாறினார்கள். அன்றைய தேடல் மௌலானாவிற்கு எவ்வளவு பெரிய இடத்தை சஹாரன்பூரிலே பெற்றுக் கொடுத்தது என்று சொன்னால், பிற்காலத்தில் அவர்கள் பெரும் கோடீஸ்வரனாக மாறினார்கள். அவர்களும் அவர்களுடைய சகோதரனும் சேர்ந்து சஹாரன்பூரில் மிக பெரும் கோடீஸ்வரர்களாக மாறினார்கள். அப்படி மாறிய நிலையில் அவர்கள் மரணித்த செய்தியை கேட்டு சஹாரன்பூர் நகரமே ஸ்தம்பித்தது. எந்த அளவிற்கு ஸ்தம்பித்தது என்று சொன்னால், அவர்களுடைய நல்லடக்கம் நடக்கின்ற வரை எந்த கடைகளையும் எந்த மதத்தவர்களும் திறக்கவில்லை. அப்படி என்றால் அவர்கள் சஹாரன்பூரில் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். அடித்து விரட்டப்பட்டவர்கள், அகதியாக்கப்பட்டவர்கள், இழப்பை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய சுமையாக சுமந்து கொண்டு இருந்தவர்கள். அந்த சுமை அவர்களை உணர்ச்சி வயப்படுத்தவில்லை, மாறாக உணர்வு வயப்படுத்தியது, அறிவு வயப்படுத்தியது. ஒரே ஒரு கேள்வி, ஏன் முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த துன்பங்கள், துயரங்கள், இது போன்ற கடினங்கள் என்கின்ற அந்த கேள்வி அவர்களை இஸ்லாமிய இயக்கத்தினுடைய அங்கத்தினராக மாற்றியது. இஸ்லாமிய இயக்கத்தினுடைய அடையாளமாக அவர்களை மாற்றியது. இஸ்லாமிய இயக்கத்தினுடைய முகமாக மாற்றியது. அதை சொல்வதற்குத்தான் இந்த நிகழ்வு. மௌலானாவை பற்றி சொல்வதல்ல. மௌலானா போன்றவர்கள் பயிற்சி பெற்ற இஸ்லாமிய இயக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அமர்வு தான் இந்த அமர்வு. இஸ்லாமிய இயக்கம் என்பது மனித நல மேம்பாட்டிற்கான இறைவனுடைய ஏற்பாடு. நபிமார்களை கொண்டு அல்லாஹ் அதை கட்டமைத்தான். நபிமார்களுக்கு பிறகு இறை தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மனித ஆளுமைகளை கொண்டு அதை கட்டமைக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் மிகச்சிறந்த மனிதர்களை உருவாக்குவோம். இந்த உலகமே எதிர்த்தாலும் வெறுத்தாலும் சபித்தாலும்
என்னுடைய தீனை சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் மீதம் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானாரை சொல்வார்கள். அந்த ஆளுமை மௌலானா. அப்படிப்பட்ட ஆளுமையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிற்குள்ள ஆளுமை அது. தன்னை அடித்து விரட்டியவர்கள் மீது அவர்களுக்கு கோபம் வந்ததில்லை. சஹாரன்பூரில் ஏழை எளியவர்களுக்காக மருத்துவமனைகளை, இலவச மருத்துவமனைகளை தன்னால் தொடக்க முடியும் என்று சொன்னால் தன்னுடைய பொருளால் அதை செய்து காண்பித்தார்கள் மௌலானா அவர்கள். அதைத்தான் அவருடைய மரணத்தினுடைய தருவாய், அவருடைய நல்லடக்கத்தினுடைய தருவாய் அவர்களுக்கு சொல்லி காண்பித்தது. இதை ஏன் அவர்களிடத்தில் செய்தீர்கள் என்று கேட்டால், அவர்களிடத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரே ஒன்று, மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் செயல்பட வேண்டிய ஒரே ஒரு அமைப்பாக இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய அமைப்பாகத்தான் இருக்கும். அதனால்தான் தான் எந்த இஸ்லாமிய இயக்கத்தோடு பயணித்தார்களோ அந்த இஸ்லாமிய இயக்கத்தை அவர்கள் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் தெரியுமா? அந்த இஸ்லாமிய இயக்கத்தினுடைய அடையாளமாக தன்னை எந்த அளவிற்கு ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள் தெரியுமா? ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் நானும். சிராஜுதீன் நத்வி என்பவர் ஒரு செய்தியை தகவலாக தருகிறார். 1972களினுடைய பிற்பகுதியில், 73 தொடக்கத்தில் மிசா அமுல்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் மௌலானா அவர்கள் சிறைச்சாலைக்கு சிறைபிடிக்கப்படுகின்றார்கள், சிறைக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய வயசு ஏறக்குறைய 30 கூட இருக்காது, 30-35 தான் இருக்கும். சிறைக்கு செல்கிறார்கள். அப்படி சிறைக்கு செல்லக்கூடியவர்களிடத்தில் அவர்களுக்காக பிணை வேண்டி போராடுகின்ற அட்வொகேட், வக்கீல்கள் சொல்கிறார்கள். ஒரு வக்கீல், அவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர், முஸ்லீம் அல்லாதவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றை மட்டும் சொல்லிவிடுங்கள், நீங்கள் ஜமாத் இஸ்லாமியில் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். மௌலானா அவர்கள் எவ்வளவோ மறுத்து பார்க்கிறார்கள், இவர் கேட்க மறுக்கிறார் இந்த அட்வொகேட். பிறகு மௌலானா அமைதியாகி விடுகிறார்கள், மௌனமாகி விடுகிறார்கள். மௌனமானதற்கு பிறகு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து விடுகின்றது. மௌலானா நாம் சொன்னதையெல்லாம் கேட்டு விட்டார் என்ற நம்பிக்கையில் அவர் கோர்ட்டுக்கு செல்கிறார். கோர்ட்டு நேரத்திலே அங்கே நீதிமன்றத்திலே அவர் ஒரு ஜட்ஜுக்கு முன்னால் சொல்கின்றார், எந்த அமைப்பை நீங்கள் தடை செய்தீர்களோ மிசாவின் மூலமாக, அந்த ஜமாத் இஸ்லாமினுடைய உறுப்பினரே இவர் இல்லை, இவரை ஏன் கைது செய்தீர்கள் என்று கேட்கிறார். நீதிபதி மௌலானாவிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் ஜமாத் இஸ்லாமினுடைய உறுப்பினர் இல்லையா? மௌலானா சொன்னார்கள், ஜமாத் தடை செய்யப்பட்டாலும் தடை செய்யப்படாவிட்டாலும் அதனுடைய உறுப்பினராக நேற்றும் இருந்தேன், இன்றும் இருக்கிறேன், இனியும் இருப்பேன். சாதாரண விஷயம் அல்ல. அதனால்தான் அவர்களை என்ன காரணம் கொண்டு ஜமாத் நீக்கியது என்று கூட தெரியாத நிலையில் ஜமாத்தை பற்றி எந்த ஒரு வார்த்தையும், தவறான வார்த்தையும் அவர்கள் சொல்லியதில்லை. மாறாக ஜமாத்தை நினைவு கூறுகின்ற போதெல்லாம் அவர்கள் தழுதழுத்து விடுவார்கள். தனக்கான இடத்தை, தனக்கான அறிவை, தனக்கான தரத்தை, தனக்கான தகுதிப்படுத்தலை முழுமையாக வழங்கியது ஜமாத் என்கின்ற எண்ணத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இது கொண்ட கொள்கைக்கான உறுதி. இந்த உறுதியை நானே மௌலானாவிடத்தில் நேரடியாக அனுபவித்திருக்கிறேன். நானே மௌலானாவோடு நான் 11 மாதங்கள் சிறையில் இருந்தேன். சிறையில் இருந்த காலகட்டத்தில் சகோதரர் சமீம் கூட அதை நினைவு கூர்ந்து விட்டார். சிறையில் இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் சூரத் சிறையில் அலாவுதீன் அதற்கு சாட்சியாக இருக்கிறார், ஜாஃபர் ஜமாலுதீன் இருக்கிறார். மௌலானாவிற்கு திடீரென்று நெஞ்சிலே வலி வந்துவிட்டது. நாங்கள் ஒரு 10-15 பேர் அவர்களை நிர்பந்திக்கிறோம், நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றாக வேண்டும் என்று. கடைசி வரை செல்கிறார்கள். அநீதவான்களிடத்தில் நான் சென்று சரணடைய மாட்டேன், அவர்களிடத்தில் நான் எந்த உதவியும் கேட்க மாட்டேன், என்னுடைய நிலையை அல்லாஹ் எப்படி அமைக்கின்றானோ அப்படி அமைத்து கொள்ளட்டும் என்று எங்களிடத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். நாங்களோ அவர்களுடைய அந்த வாதத்தை புறந்தள்ளிவிட்டு அவர்களை நிர்பந்திக்கிறோம். கடைசியில் வேறு வழி இல்லாமல் எங்களுடைய வாதங்களுக்கு உடன்பட்டு நிர்பந்திக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். சென்றவர்கள் வேக வேகமாக மருத்துவமனையிலிருந்து திரும்பி வந்து விட்டார்கள். வரும்பொழுது அவர்களுடைய முகம் அவ்வளவு கடுகடுத்திருந்தது.
எங்களுக்கு புரியவில்லை, என்ன ஏன் இவர் இப்படி வேகமாக வருகின்றார்கள் என்று எங்களுக்கு புரியவே இல்லை. வந்தவுடனே எங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொன்னார்கள், நான் தான் சொன்னேனே, அனிதவான்களிடத்தில் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டேன், பெற மாட்டேன் என்று சொன்னேனே, பின்பு ஏன் என்னை அனுப்பினீர்கள் என்று. நாங்கள் கேட்ட என்ன நடந்துச்சுன்னாலும் சொல்லுங்கள். அங்கே ஒரு டாக்டர் அம்மா இவங்களுக்கு ஒன்றா போன ஒரு ஆள் சொன்னார். இது அவங்க கூட சொல்லலை, அவங்களோட ஒன்றா போன ஒரு ஆள் சொன்னார். ஒரு டாக்டர் அம்மா, இந்த அம்மா மௌலானாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு. பெண், ஆணோட இல்லை, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவதற்கு. ஒரு பெண் நோய்வாய்ப்பட்டவங்களை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, இவங்களுக்கு மருத்துவ இது கொடுத்துருக்கு, சிகிச்சை கொடுத்துருக்கு. அப்படி சிகிச்சை கொடுத்த அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு லைட்டாக மைல்டு அட்டாக் ஆகிருக்குது, ஒன்று பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நான் மாத்திரை மருந்து எழுதி தரேன் அப்படின்னு அங்கேருந்து காவலரை கூப்பிட்டு இவர் எந்த கேஸில் வந்தார் அப்படின்னு கேட்டிருக்கு. சிமி கேஸில் வந்திருக்காரு அப்படின்னோடனே அந்த அம்மா உடனே இம்மீடியட்டாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிட்டமோலை கொடுத்து அனுப்பிட்டேன். பெரிய வைத்திருச்சேன் தெரியுமா, 23 வருடம் நடந்த வழக்கில் இறுதியில் எங்களை எல்லாம் விடுதலை செய்த ஜட்ஜு கூறியது, சிமி என்று இதை நிரூபிப்பதற்கு போலீஸ் தரப்பிலிருந்து எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. இதை காரணம் காட்டி மருத்துவத்தை கூட ஒரு இந்துத்துவ பார்வை பார்த்த அந்த டாக்டர் அம்மா, அதே காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பிற்காலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் ஒரு கட்டுரை எழுதினார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், இந்துத்துவாவினுடைய லேபரட்டரியாக மாறிவிட்ட குஜராத்தில் முஸ்லிம்களுக்கு மருத்துவத்திலும் ஓரவஞ்சனை நடக்கின்றது என்று எழுதியிருந்தார். வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி, நகைச்சுவைக்குரிய ஒரு செய்தி, நகை முரணுக்குரிய ஒரு செய்தி. அவர்தான் உவாப்பாய் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தவரும் அவர்தான், எண்ணெயை கட்டமைத்தவரும் அவர்தான். இதுதான் இந்தியாவினுடைய ஒரு ஒரு சிந்திக்க முடியாத ஒரு கருத்து, ஒரு என்ன பக்கங்கள். என்னுடைய குறைந்த கால ஒரு 11 மாத காலத்தில் நான் மௌலானாவிடமிருந்து பெற்றவைகள் மிக மிக அதிகம். பேசிக்கொண்டிருந்தோம், உள்ளே அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தபோது நான் திடீரென்று கேட்டேன், மௌலானா அவர்களே, எந்த குற்றமும் நாம் செய்யவில்லையே, நாம் ஏன் இந்த 11 மாதத்தை இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்? அப்போ 11 மாதம் பற்றி எங்களுக்கு என்ன ஆகுன்னு அடுத்து தெரியலை, விடுதலை ஆவதற்குனால கேட்குறேன், நாம் ஏன் இந்த துன்பத்தை நாங்கள் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கேட்டேன். நாங்கள் 11 மாதத்தில் வந்துட்டோம், அவங்க 15 மாதத்தில் வந்தாங்க, 4 மாதம் எங்களோட அதிகமாக இருந்தாங்க. துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டோம், அதுக்கு அவங்க சொன்ன பதில் தெரியுமா? அதுதான் அவங்களுடைய கொள்கை பிடிப்பு. நீங்கள் குற்றம் செய்துவிட்டு இங்கே வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முஜ்ரிம்கள். அகர் ஜுரும் கர்கே இதர் ஆகயா ஹோகா தோ ஆப் முஜ்ரிம். குற்றம் செய்துவிட்டு நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குற்றவாளிகள். குற்றம் செய்யாமல் ஈமானுக்காக பிடிபட்டு இங்கே உள்ளே வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னார். எவ்வளவு ரத்தின சுருக்கமான பார்வை பாருங்கள். சஹாபாக்களிடத்தில் இது போன்ற கருத்துக்களை நான் கேட்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் பிலால் நினைவுக்கு வந்து விடுவார். செய்தினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னுடைய உள்ளத்தில் நினைவுக்கு வந்து விடுவார். பிற்காலத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்திலே கேட்டார்களாம், உமையா அடிக்கின்ற போதெல்லாம் அஹத் அஹத் என்று சொன்னீர்களாமே ஏன்? பிலால் சொல்வார்களாம், அஹத் என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வரும், அதனால் நான் அதை சொன்னேன். அஹத் என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வரும், அதனால் அதை சொன்னேன். அப்படி அவனுக்கு கோபப்படுத்தி அந்த வார்த்தை பிலாலுக்கு சிறைச்சாலையை கொடுக்கவில்லை, துன்பத்தை கொடுக்கவில்லை, விடுதலையை கொடுத்தது. அதுதான் மௌலானா காட்டித்தந்த வழி. நீ முஸ்லீமாக உன்னுடைய கொள்கையை, உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய உணர்வை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு எதிராளிகளிடத்தில் வெளிப்படுத்துகின்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் உனக்கு முன்னால் பணிவார்கள். இது மௌலானா காட்டிய வழி. சச்சார் கமிட்டியை முன்னிலைப்படுத்தி தமுக டெல்லியிலே கூட்டிய கூட்டத்திற்கு முன்னால் அவர்கள் பேசிய பேச்சு, குலில்லாஹும்ம மாலிக்குல் முல்கு தூத்தில் முல்கு மன் தஷா. யாரிடத்தில் நீங்கள் கேட்டு வந்திருக்கின்றீர்களோ அவர்களை விட உயர்ந்தவன் அல்லாஹ், அவனிடத்தில் கேட்க பழகுங்கள் என்றுதான் அந்த உரை முழுவதும் சொல்லியிருப்பார்கள். 14 நிமிட உரை அது. மௌலானா என்பது உண்மையில் நான் அவர்கள் இறந்த அன்னைக்கு அந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து என்னால் அதை உள்வாங்குவதற்கே நான் கடினப்பட்டேன்.
நான் அவர்களோடு பயணப்பட்டிருக்கின்றேன், பல இடங்களில் ஒன்றாக பயணப்பட்டிருக்கின்றேன், பல நாட்கள் அவர்களோடு ஒன்றாக இருந்திருக்கக்கூடிய சுகபத்தை அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கிறார் மௌலானாவோடு. நான் மௌலானாவை இங்கே புகழ்வதற்காக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, அல்லாஹுவை சாட்சியாக்கியே சொல்கிறேன். அவர்களோடு இருந்த நாட்களில் எல்லாம் நான் பல நேரங்களில் எப்படி உணர்ந்திருக்கின்றேன் என்று சொன்னால், என்னை போன்ற ஒரு பாவிகளுக்கு கூட இஸ்லாமிய இயக்கத்தில் இடம் இருக்கும் என்று சொன்னால் இது போன்ற நல்ல மனிதர்களுடைய வழிகாட்டுதல் தான் என்று தான் நான் நினைக்கிறேன். சாமானியர்கள் அல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய பலர் தொழுகை விஷயத்தில் அரைகுறையாக இருப்பீர்கள், தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருப்பீர்கள். மௌலானா எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தொழுகையை தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய உடலை விட, தன்னுடைய நலிவை விட, தன்னுடைய நோயை விட, தன்னுடைய வயதை விட அதிகமாக நேசித்தவர்கள். அதனால்தான் உடல் நலிவை பொருட்படுத்தாமல், நோயை பொருட்படுத்தாமல், வயதை பொருட்படுத்தாமல் பள்ளிவாசலினுடைய முற்பகுதியில் முதல் சப்பில் நிற்பதற்கு தனக்கு இடம் கிடைக்குமா என்று எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருப்பார். மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, வயசு கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வயசு இப்போ 88 வயசில் மூத்தா இருக்கிறாங்க, 80 வயது 82 வயது நினைக்கிறேன். ஒரு சகோதரர் பைக் எடுத்துகிட்டு வர்றார், மதுரையில் நடந்த சம்பவம். இருங்க நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு நீங்கள் பள்ளியாசலுக்கு போயிடலாம் அப்படின்னா, இருங்க அந்த பைக்கை நிப்பாடி பைக்கில் ஏறி போயிட்டார். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் நான் யோசிக்க வேண்டிய விஷயத்தில் மௌலானா இருக்காங்களா இல்லையா? மௌலானுடைய ஆளுமை எந்த அளவிற்கு விசாலமானது என்று சொன்னால், எதை நோக்கி அவர்கள் முயற்சி எடுக்கிறார்களோ, முன்னெடுக்கிறார்களோ, அந்த இடத்தை நோக்கி பிறரையும் அழைத்து சென்று விடுவார்கள். பாபரி மஸ்ஜிதினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்னால், சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்னால் ஏறக்குறைய எல்லா அமைப்புகளும் இன்க்ளூடிங் முஸ்லிம் பெர்சனல் லா போர்டு வரை எல்லா அமைப்புகளும் ஒன்று கூடி ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அதுக்கு ஒரு காரணமே சொன்னாங்க. ஏன்னா நாமளே ஏற்கனவே சொல்லிட்டோம், நீதிமன்றம் என்ன சொன்னாலும் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படி சொன்ன காரணத்தினால இனிமேல் அதை மாற்றி சொன்னோம்னா அது நமக்கு தான் ஒரு 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 என்ன பேக் ஃபயராக மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்து ஏகோபித்து முடிவெடுத்த சூழல்ல மௌலானா தனித்து அந்த கூட்டத்தில் யாருடைய குரல் எப்படி அமுங்கும் என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தனித்து சொன்னார்கள், இல்லை, மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த முடிவுக்கு செல்வதே கூடாது. அவர்கள் எந்த முடிவை வேண்டுமானாலும், எந்த தீர்ப்பை வேண்டுமானாலும் தரட்டும், நீங்கள் சொல்ல வேண்டியது பாபரி மஸ்ஜித் நேற்று மஸ்ஜிதான், மஸ்ஜித்தா மஸ்ஜித் தி மஸ்ஜித் ரஹேகா. அது நேற்று மஸ்ஜிதாக இருந்தது, இனியும் இன்று மஸ்ஜிதாக இருக்கிறது, இனியும் மஸ்ஜிதாகத்தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த வலியுறுத்தலை அந்த கூட்டம் கேட்கின்றவரை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இறுதியில் அதுதான் அங்கு தீர்மானமாக எழுதப்பட்டது. உண்மை அதுதான். சுப்ரீம் கோர்ட்டு நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து இந்த இந்தியாவில் மாற்றி எழுதுனதா இல்லையா? தமிழகத்திற்கு எத்தனை முறை அந்த அனுபவம் இருக்கிறது அரசுக்கு. காவிரி நீர் பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் தந்த எந்த தீர்ப்பை கர்நாடகா மதித்தது? மாநில அரசுகள் மதிக்க தவறிய விஷயங்கள் குறித்து முஸ்லிம்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? போராடி கொண்டே இருப்போம் பாபரி மஸ்ஜிதை மீட்டெடுக்கின்றவர். மௌலானாவுடைய இந்த உறுதிப்பாடை உண்மையிலே நான் பல நேரங்களில் ஆச்சரியத்தோடு பார்த்திருக்கிறேன், பிரமித்து பார்த்திருக்கிறேன். இங்கே சொன்னார்கள், உம்மத்து இத்திஹாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. இக்கட்டான ஒரு சூழ்நிலை. 2010 நினைக்கிறேன், 2014 நினைக்கிறேன், 2014 ஏறக்குறைய பிஜேபி ஆட்சிக்கு வந்த புதுசு. மஜ்லிஸே ஷூராவில் உட்காந்துருக்கிறோம். மஜ்லிஸே ஷூராவில் உட்காந்துருக்கக்கூடிய எங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் வந்து மஜ்லிஸ் ஷூரா, உண்மையில் வஹதாவினுடைய மஜ்லிஸ் ஷூரா ஒரு சந்தோஷமான மஜ்லிஸ் ஷூரா இருக்கும். அவங்களுடைய நேதர்த்தத்தில் அவங்களுடைய இமாரத்தில் வந்து அந்த மஜ்லிஸ் ஷூரா மிக சிறப்பாக இருக்கும். வாத பிரதிவாதம் 2 பக்கம் வருது. பெரும்பாலானவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தியாகணும், இத்திஹாதை பற்றி சொல்லியாகணும், முஸ்லீம்களை வந்து
ஊக்கப்படுத்தி ஆகணும், முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்தி ஆகணும், முஸ்லீம்களிடத்தில் வந்து கருத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பெரும்பகுதியான சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அதற்கு மாற்றமான கருத்து சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா வஹதத்தவனுடைய சாபிக்குனுல் அவ்வளவு உள்ளவங்க. மௌலானா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக முடிவெடுத்து விட்டு அந்த ஒட்டுமொத்த சூறாவினுடைய நம்பிக்கையை எப்படி பெற்றார்கள் என்று சொன்னால், சாபிக்குன் அவ்வல்கள் எதிர்த்தவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் தான் இதற்கான முழு முயற்சியோடு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உண்மையில் அதுதான் நடந்தது. வஹதத் இஸ்லாமியினுடைய மிகச்சிறந்த கேம்பெயின்களில் ஒரு கேம்பெயினாக அந்த கேம்பெயின் தான் அமைந்தது. நான் ஏன் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதை சுட்டி காட்டுகின்றேன் என்று சொன்னால், கருத்து வேறுபாடுகள் நம்மிடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதல். ஆனால் ஒருமித்து விட்டால் அதில் முழுமையாக நிலைத்திருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. இஸ்லாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது, குர்ஆன் அதைத்தான் எதிர்பார்க்கிறது, ரசூலுல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். நான் மௌலானாவிடத்தில் கற்றதெல்லாம் அதுதான். எப்படி ஈமானோடு இஸ்திகாமத்தோடு நிலைத்திருப்பது என்பதை தான் கற்றேன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதற்கான ஒரு ஒரு அனுபவம் இருந்திருக்கும், ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் மதுரையில் நாங்கள் அவர்கள் வந்துவிட்டால் ஒரு 5 பேர் 10 பேர் அப்படி கூடி அவங்களோட உட்காந்து பேசுகின்ற அந்த நேரம் அவங்களுடைய மொழி ஆளுமை, இந்த உருது மொழி ஆக்சுவலாக அந்த அளவுக்குலாம் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஆனாலும் கூட அவங்களோட அந்த இருக்கக்கூடிய அந்த சுகபத்திற்கு தெரியுமா, அதுவே அந்த இடத்த வந்து ஒரு சந்தோஷமாக மாற்றிடும். ஆக வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரிடத்திலும் இதுபோன்று கூறுவதற்கு நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று, நமக்காக அவர்கள் விட்டுவிட்ட பாதையில் பணியில் நாம் சோடை போய்விடக்கூடாது. அவர்கள் எதை தொடங்கி வைத்தார்களோ அதை நாமும் செய்ய வேண்டும், நம்முடைய வாரிசுகளும் செய்ய வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும். அப்படி பணி செய்வதற்காகத்தான் அவர்களுக்காக நாம் துஆவும் செய்திருக்கின்றோம். உண்மையா இல்லையா? ஜனாசாவுடைய தொழுகையில் ஒரு துஆ இருக்குது, அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா ததில்னா பஅதஹு. இது வேற ஒரு ஹதீஸில் வலா தஃப்தினா பஅதஹு. இந்த 2 ஹதீஸை எல்லாரும் குர்ஆன்ல ஓதுவோம். அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு, இறந்தவர்களுடைய எந்த விதமான நற்கூலியையும் அல்லாஹு நீ தடுத்து விடாதே, ஹராமாக்கிடாது. வலா ததில்னா பஅதஹு, அவர்கள் எங்களை விட்டு சென்றதற்கு பிறகு எங்களை நீ வழிகேட்டில் ஆழ்த்தி விடாது. அவர்கள் எந்த பாதையை போட்டுவிட்டு சென்றார்களோ, எந்த பாதையில் எங்களை வழிநடத்தி சென்றார்களோ அந்த பாதையில் உறுதியாக தெளிவாக நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்தாம். இன்னொரு ஹதீஸில் ஒலா தஃப்தினா பாதோ, அவர்கள் சென்றதற்கு பிறகு எங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடாது. ஆக இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரிடத்திலுமான இறுதியான ஒரே ஒரு கேள்வி, அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள், அவருடைய மஹ்ஃபிரத்துக்காக பிரார்த்தியுங்கள், அவர்களுடைய அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரிலாவை பெறுவதற்காக பிரார்த்தியுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். அவர்கள் எந்த பணியை விற்று சென்றார்களோ அந்த பணியை நாம் தொடருவோம். எந்த அளவிற்கு தொடருவோம் என்று சொன்னால், அவர்கள் விற்று சென்ற பணியினுடைய துவக்கம் அவர்கள் சந்தோஷித்து அல்லாஹ்விடத்தில் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, ஷஹீதானவர்களை பற்றி சொல்லுவாங்க, இறைவா என்னை விடு, எனக்கு கிடைத்த அந்த பேருவகையை நான் என்னுடைய மக்களோடு சென்று பகிர்ந்து விட்டு வருகிறேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், அதற்கான ஒரு ஏஜெண்டை, அதற்கான ஒரு அமைப்பை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நம்மிடமிருந்து அவர்கள் அல்லாஹ்வின் புறத்தில் பெற வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உழைப்புரிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இது மட்டும்தான் என்னிடத்தில் உள்ளது, பூரணமானது அல்லாஹ்விடத்தில் உள்ளது என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஹதத் இஸ்லாமியின் மாநில தலைவர் சையத் முகமது புகாரி சாஹிப் நகீப் சாஹிப் அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். பல்வேறு கூறுகளில் பல்வேறு கண்டென்ட்டை மௌலானாவுடைய லைஃப் ஸ்ட்ரகிளை வச்சு இங்கே கேட்டிருக்கிறோம். ஆக ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னு சொன்னால், ஒரு தந்தைக்கு பிறகு ஒரு மகன் அவருடைய தந்தையுடைய அந்த வாழ்க்கைக்கு மாற்றமாக ஒழுங்கீனமாக வாழ்ந்தார் என்று சொன்னால், உன்னுடைய தந்தைக்கு எவ்வளோ பெரிய அவப்பேரை நீ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவான். இப்போ மௌலானாவை போன்ற இமாரத்
விட்டு சென்ற விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னால், அந்த பாதையின் வழித்தடத்திலிருந்து விலகிவிட்டோம் என்று சொன்னால், இது போன்ற இமாரத்துகளுக்கு நாம் இத்தாஅத்திற்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலும் பதில் சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஆக இங்கே அதிகமாக பேசப்பட்ட அந்த இஸ்திகாமத் என்கின்ற ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொண்டால் மட்டுமே நமக்கான நிறைய படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹ் நமக்கும் அப்படிப்பட்ட உறுதுணையான இஸ்திகாமத்தை வழங்குவானாக. மௌலானா அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவான். அல்லாஹ் மக்ஃபிர்ஹும் வரஹம்ஹும். هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى